إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் தற்பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கொள்ளுமிருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய பலன்களை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அதோடு சேர்த்து ஜின் என்ற ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த இரண்டு சமுதாயத்தையும் எதற்காக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் இந்த இரண்டு வர்க்கங்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நாம் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்துடைய படைப்புடைய நோக்கத்தை பற்றி
மிக தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அனுப்பிய இறை தூதர்களை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான சுகங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த சுகங்கள் என்பது மன்னரையில் கிடைக்கலாம், நாளை மறுமையிலும் கிடைக்கலாம், அந்த மறுமையில் விசாரணையின் போதும் கிடைக்கலாம், அந்த விசாரணைக்கு பிறகு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தின் மூலமாகவும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்காமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை பின்பற்றாமல் ஏனோ தானோ என்று உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்து மன இச்சைகளை பின்பற்றி எவரையெல்லாமோ தங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான வேதனைகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அது மன்னரையில் இருக்கலாம், மறுமையிலே விசாரணையின் போதும் இருக்கலாம், அந்த விசாரணைக்கு பிறகு நரகம் என்று சொல்லக்கூடிய மோசமான ஒரு வேதனையின் மூலமாக இருக்கலாம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுடைய உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்து அவன் இந்த உலகத்தில் மரணித்த பிறகு சுகத்தையும் வேதனையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வை கருணையாளனாக பார்க்கின்றோம். அப்படித்தானே? அல்லாஹ் ரொம்ப கருணையாளன். அவனை மாதிரி கருணை காட்டுவதற்கு யாராலும் முடியாது. அவன் நிகரில்லா அன்பாளன் என்று நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் எப்படி அல்லாஹ்வை கருணையாளனாகவோ அன்பாளனாகவோ பார்க்கின்றோமோ அதே போன்றே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையானவன். அவன் தண்டனை செய்யக்கூடியவன், அவன் வேதனை செய்யக்கூடியவன் என்பதையும் முஸ்லிம்கள் உணர வேண்டும். இந்த ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிப்பதை போல் யாரும் தண்டிக்க முடியாது, அவன் வேதனை செய்வது போல் யாரும் வேதனை செய்ய முடியாது என்பதையும் அல்லாஹ் நினைக்கிறான். நமக்கு திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் சொல்லித் தருகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றிய அச்சம் நம்மிடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன்னை கருணையாளன் என்று அறிமுகப்படுத்துகிறான். அதே நேரத்தில் அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளை பார்த்து சொல்கின்றான், நபிகளாரை பார்த்து சொல்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கருணையாளன், எல்லாத்தையோடவும் அன்பாளன். என்னுடைய அன்புக்கு, என்னுடைய கருணைக்கு ஈடு கிடையாது, இணை கிடையாது. இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய அடியார்கிட்ட சொல்லுங்க, நான் கருணையாளன், எல்லையில்லா அன்பாளன். சொல்றான் அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இதையும் சேர்த்து சொல்லுங்கள். எதையும் சேர்த்து? வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், என்னுடைய வேதனை என்பது மிக கடுமையாக இருக்கும், கொடூரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதனையை குறித்தும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நீங்க திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் பேசுவான். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வதற்காக வருவான். வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, உமது இறைவனும் அணி அணியாக வானவர்களும் வரும்போது, நாளை மறுமை நாளுடைய நிகழ்வு இப்படிதான் இருக்கும். மலக்குமார்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அணி அணியாக வருவார்கள். அல்லாஹ்வும் வருவான். வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, உமது இறைவனும்
வானவர்களும் அணி அணியாக வரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த நாளில் நரகத்தை நாம் என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். அந்த நேரத்தில் மனிதன் படிப்பினை பெறுவான். இந்த நரகத்தை பார்த்தவன என்ன செய்வான்? மனிதன் படிப்பினை பெறுவான். அந்த படிப்பினை அவனுக்கு எப்படி பயனளிக்கும்? ஒரு காலம் பயனளிக்காது. நரகத்தை கண் முன்னாடி பார்த்துட்டு அவன் படிப்பினை பெறுவான். ஆனால் அந்த படிப்பினை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? பயன் பெற முடியாது, பயன் அளிக்காது. இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். மனிதன் சொல்லுவான், யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, எனது இந்த வாழ்வுக்காக நான் நற்செயல்களை முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று கூறுவான். என்னப்பா இந்த நாள் வந்துருச்சு, நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்துட்டா, உலகத்துல வாழும் பொழுது நல்ல காரியங்கள் நான் செய்திருக்கலாமே, நன்மையான காரியங்களை நான் முற்படுத்தி இருக்கலாமே என்று மனிதன் கூறுவான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அன்று இறைவன் வேதனை செய்வது போல் எவனாலும் வேதனை செய்ய முடியாது. அந்த நாளில் அல்லாஹ் வேதனை செய்வானே, அந்த வேதனைக்கு ஈடாக அந்த வேதனையை போல் எவராலும் வேதனை செய்ய முடியாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அவன் இறுக்கி கட்டுவதை போல் யாராலும் கட்ட முடியாது. பலமா பிடிச்சிருவான், வசமா மாட்டிக்குவான் மனுஷன். அல்லாஹ் வேதனை செய்வது போல் யாராலும் வேதனை செய்ய முடியாது, அவன் இறுக்கி கட்டுவதை போல் யாராலும் கட்ட முடியாது என்று அல்லாஹ் சொல்றானே. இதுல என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய வேதனை என்பது அதாபுல் அக்பர், மிக பெரிய வேதனை. அந்த வேதனையிலிருந்து நாம் தப்பிக்கணும். வேதனை ஸ்டார்ட் ஆயிடும் எங்கேருந்து? நாம மௌத்தா போன பிறகு. உலகத்துல இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இது அப்படியும் வரும் இப்படியும் வரும். ஆனால் மரணித்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விதமான ஸ்டேஜ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 3 விதமான ஸ்டேஜ். ஒன்று கபருடைய வாழ்க்கை, அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் நாம மூத்தா போயிட்டு வைங்களேன், கபர்ல தான் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான், இந்த அண்ட சராசரத்தை அழிப்பான். எதுவுமே மிச்சம் இருக்காது, அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மனித சமுதாயத்தை உயிர்ப்பித்து எழுப்புவான். அதுதான் தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள், மறுமை நாள், ஆகிரத்துடைய நாள். விசாரணை தொடங்கும். விசாரணை பலவாறாக இருக்கும். அந்த விசாரணையில் உடைய அந்த நாட்களில் கடுமையான வேதனைகள் இருக்கும். இது 2வது ஸ்டேஜ். அது ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த விசாரணையில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம் என்னது? சொர்க்கத்துக்கு போயிட்டா நிம்மதி, நரகத்துக்கு போயிட்டா மிக பிரம்மாண்டமான வேதனை. அன்புக்குரியவர்களே, மண்ணறையில் என்ன சுகம் என்றால் என்ன? நிம்மதியான தூக்கம். கியாமத் நாள் வரைக்கும் உலகத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா துறைகளையும் தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர்கள் கபரில நிம்மதியான ஒரு தூக்கத்தை பெறுவார்கள் கியாமத் நாள் வரைக்கும். அதே நேரத்தில் திருக்குர்ஆனை புறக்கணித்து நபிகளாருடைய போதனைகளை புறக்கணித்து நாங்க எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், அது எங்களுடைய தன்மை என்று சொல்லி இப்படி உலகத்துடைய வாழ்க்கையில ஒருவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் மண்ணறையில கியாமத் நாள் வரைக்கும் வேதனை தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் நாம பார்க்க போறதே அடுத்த ஸ்டேஜ் என்னது? மண்ணறை தான். அது எப்போ எப்படி எந்த ரூபத்தில் வரும் யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் இருக்கலாம், அடுத்த நேரம் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்காவது ஒரு நாள் நாம் மரணிக்க போகின்றோம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்,
ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைக்க கூடியது என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த மரணத்தை நாம் சுவைத்த பிறகு நம்மை கொண்டு கபருடைய வாழ்க்கையில் தள்ளிவிடுவார்கள். இது ஃபர்ஸ்ட். என்றால் ஆகிரத்தில் என்ன? ஆகிரத்தை அல்லாஹ் உண்டு பண்ணி விட்டான், கியாமத் நாளை உண்டு பண்ணி விட்டான். அந்த விசாரணை நாளிலும் நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான சுகபோகங்களை எல்லாம் கொடுத்துருவான். குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்து விடுவான், இருப்பதற்கு அவனுடைய அரிசுடைய நிழல் அல்லாஹ் இடம் கொடுத்துடுவான். அதே நேரத்தில் உலகத்தில் ஆட்டம் போட்டு அழிச்சாட்டியம் செய்த இறை மறுப்பாளர்களுக்கு, பாவிகளுக்கு அந்த மறுமை நாள்ல கூட வேதனை தான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் நரகத்தை கொடுக்கிறான். இப்படி 3 வேதனைகள் இருக்கிறது. ஒன்னு கபருடைய வேதனை, மறுமை நாளுடைய வேதனை, அடுத்தது நரகத்துடைய வேதனை. இதை எல்லாத்தையுமே சுவைத்து தீர வேண்டும் இறை மறுப்பாளர்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான், தீனுல் இஸ்லாத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ஏகத்துவ கொள்கை எல்லாம் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னால், இதிலேயே வாழ்ந்து இதிலேயே நம்முடைய உயிர் பிரிய வேண்டும். அதற்காக நாம் துவா செய்வோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ நிலைத்திருக்க செய்ய அல்லாஹ், தடம்புரலை செய்து விடாதே. ஏன்? அதுக்கப்புறம் 3 விதமான வேதனைகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. எங்களை நீங்க காப்பாற்றணும் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி. துஆ செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி. ஒவ்வொரு தொழுகையில அத்தையாத்து ஸலவாத்துக்கு பிறகு தொழுகையை முடிச்ச பிறகு ஓதுகின்றோமே, அந்த அஸாப் என்பது மிக பெரியது. அதிலிருந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி கபருடைய வேதனையில் எங்களை காப்பாற்றி. ரப்பி கினி அஸாபக யௌம தபஅசு இபாதக. இரண்டாவது தொழுகைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துஆ ஓதுறோம். இறைவா, உனது அடியார்களை நீ எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாள் இருக்கா இல்லையா, அந்த மறுமை நாளுடைய வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாத்தியா அல்லாஹ். இரண்டாவது துஆ கேட்கிறோமா? கபருடைய வேதனை, மறுமை நாளுடைய வேதனை. அடுத்தது என்ன? ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ செய்வாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். எங்கள் இறைவா, யா ரப்பே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நீ நன்மையை தாயா அல்லாஹ், நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தாயா அல்லாஹ், வகினா அஸாபன் நார், நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று 3 விதமான வேதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்றாங்க. இதுல உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா? உச்சபட்ச வேதனை நரகம். நரகத்துக்கு ஒருத்தன் போயிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் நாடினால் இறை நம்பிக்கையாளராக இருந்தால், உள்ளத்துல ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா, இன்றைக்கா ஒரு நாள் என்ன செஞ்சிருவான்? வெளியே அனுப்பிடுவான். எடுத்து அவரை சுத்தப்படுத்தி அல்லாஹ் சொர்க்கத்துல போடுவான் அவன் நாடினால். ஆனால் திருக்குரானை புறக்கணித்து, நபிகளாரை புறக்கணித்து, இஸ்லாத்தை பின்பற்றாமல் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு நாளை மறுமையில நரகத்திலிருந்து ஒரு காலும் அவர்களுக்கு விடுப்பு கிடையாது, விடுதலை ஆக முடியாது. என்றென்றும் நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹான்னு ஒரு வார்த்தை வரும் குர்ஆன்ல, அடிக்கடி வரும். ஹாலிதீன ஃபீஹா, ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துடைய நெருப்பை நம்மால் தாங்க முடியாது. உலகத்துடைய நெருப்பை நம்மால் தாங்க முடியுமா? நான் பெரிய பாடி பில்டர், என் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குது சொல்லி ஒரு தீக்குச்சியை பத்தி உன் கையில வச்சா நீ பாடி பில்டர் தாங்குவியா? அம்மாட அப்பாடன் துடிப்பமே. ஒரு சாதாரண இந்த உலகத்துடைய நெருப்பு நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது. இதை விட பன்மடங்கு பவர் கொண்டது அல்லாஹ்வுடைய நெருப்பு. நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு என்பது சாதாரணமானது இல்லை. அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மை மட்டுமில்லை, என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் நரகத்துடைய கொல்லிக்கட்டையாக ஆகிவிடக் கூடாது. என்னுடைய வாப்பா நரகத்துக்கு போய்விடக் கூடாது. என்னுடைய மனைவி நரகத்துக்கு போய்விடக் கூடாது.
நான் பெற்றெடுத்த என்னுடைய கண்மணி செல்வங்கள் நாளை மறுமையிலே நரகத்துடைய விறகுகளாக ஆகிவிடக் கூடாது என்பதிலே ஒவ்வொரு முஸ்லிமும் ரொம்ப கவனமாக உலகத்துடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ் என்ன செய்றான்? எச்சரிக்கையாவே சொல்கின்றான். தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 66வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்துடைய நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்துடைய எரிபொருள் யாரு? மனிதர்களையும் கற்களையும் வச்சு நான் எரிப்பேங்க அல்லாஹ். விறகு யாரு? மனுஷன் தான் நரகத்துடைய எரிபொருள். அப்படியே எரிவான், அதோடு சேர்த்து கல்லு எரியும். கல்லு ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கும், மனுஷனும் எரிவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலுன மா யுமரூன். அந்த நரகத்துக்கு மேலே கடின தன்மையுடன், வார்த்தை பாருங்க, நரகத்துக்கு மேலே கடின தன்மையுடன் வலிமை மிக்க வானவர்கள் உள்ளனர். ஒரு காலம் நரகத்தில் எஸ்கேப் ஆக முடியாது. லகான் போட்டு வச்சிருக்கிறான், காவலாளிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட காவலாளி? வலிமை மிக்க காவலர்கள், கடின தன்மையுடைய காவலர்கள். அதன் மேல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிட்டதில் அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன ஆணையிட்டு இருக்கிறான்? என்ன ஆணை? இந்த நரகவாசிகளை வேதனை செய்வது, துன்புறுத்துவது, போட்டு புரட்டுவது. இப்படி புரட்டும் போது சில நேரங்களில் நரகவாசிகள் மலக்குகள்கிட்ட வந்து கேட்பாங்களாம், எங்களை இந்த மாதிரி அதாவ் பண்றீங்களே, ஒரு நாள் எங்களுக்கு விடுப்பு தரக்கூடாதா? அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், எங்களை கொஞ்சோண்டு ரிலீஃப் பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் நீங்க எங்களை பாதுகாக்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் வந்து கேட்பாங்களாம். அப்ப அந்த மலக்கு அவங்களை கேட்பாங்களா, ஏண்டாப்பா நீங்க உலகத்துல வாழ்ந்தீங்களே, வாழும் பொழுது இந்த நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் வந்தார்களா இல்லையா? அப்படி கேட்பாங்களாம். வந்தார்களா இல்லையா? நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் தான் இறைவன், அவனைத்தான் வணங்கணும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. கேட்கல, அப்ப இதிலே சாவுங்கன்றுவாங்க. நானும் கேட்க முடியாது. கடின தன்மை, வலிமை மிக்க வானவர்கள், அவர்களை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை படைத்திருக்கிறான்னு சொன்னால் சாதாரணமாக படைக்கிறேன். அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிட்டான். படைச்ச பிறகு வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைக்கிறான், இங்க வாங்க ஜிப்ரீலே, இங்க வாங்க. என்னையா அல்லாஹ், இந்தா நான் படைச்சு வச்சிருக்கேன் சொர்க்கம், இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போங்க அப்படிங்கிற அல்லாஹ். ஜிப்ரீல் என்ன செய்யறாங்க? சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. போய் பார்த்துட்டு வாங்கன்னு உள்ள போய் பார்க்கறாங்க ஜிப்ரீல் சொர்க்கத்தை. அவ்வளவு ரம்மியமான, கண் குளிர்ச்சியான, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் இதுவரைக்கும் எண்ணி பார்த்திராத சுகபோகங்களை அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வராங்க. பாத்தீங்களா எப்படி படைச்சு வச்சிருக்கிறேன் கேட்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவ்வளவு இன்பமா இருக்குது, அவ்வளவு ரம்மியமா இருக்குது, எப்படி படைச்சு வச்சிருக்கிற? இதை ஒருத்தன் பார்த்தாவங்க, யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை இதை பார்த்தான் என்று சொன்னால் இதை அடைவதற்கு கண்டிப்பாக ஆசைப்படாமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா உள்ள வந்து நினைப்பான். சரி, அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இந்தா நரகத்தையும் படைச்சு வச்சிருக்கிறேன், போங்க உள்ள போங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு அல்லாஹ் அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க. உள்ள போய் நரகத்தை பார்க்கறாங்க. வேதனைனா அதான் சொன்ன ஆரம்பத்தில், அவன் கெட்டுவதை போல் யாரும் கெட்ட முடியாது, அவன் வேதனை செய்வது போல் யாராலும் வேதனை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நெருப்பால் ஆன அந்த நரகத்தை பார்த்துட்டு வராங்க. வெளியே வராங்க. சுப்ஹானல்லாஹ், ஓ இஸ்ஸத்திக்க அல்லாஹ், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த நரகத்தை நீ அப்படி படைச்சு வச்சிருக்கிற, இதை ஒருத்தன் அறிந்தான் என்று சொன்னால்
இத பக்கம் கூட போறதுக்கு விரும்ப மாட்டான், இதிலேருந்து பாதுகாப்பு பெற விரும்பாயா அல்லாஹ் என்று ஜிப்ரீல் என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வேதனையில் கொண்டதுதான் நரகம். அன்புக்குரியவர்களே, இந்த மறுமைக்கு அப்புறம் மனிதன் மரணிப்பான்னு நினைக்கிறீங்களா? மரணிக்க மாட்டான். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க இன்ஃபினிட்டி, அவங்களுக்கு முடிவே கிடையாது, டெட்டே இல்லை, எண்டே கிடையாது, அதுல நிரந்தரமா இருப்பார்கள். நரகத்தில் அதிலே அவங்க நினைச்சுவாங்க, நிரந்தரமா இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 35வது வசனம். அதாவது ஒரு வேதனையை தொடர்ச்சியா நம்மளால் தாங்க முடியாது, அப்படித்தானே? தொடர்ச்சியா தாக்கு பிடிக்க முடியாது. நமக்கெல்லாம் மன ஆறுதல் எப்ப தெரியுமா வரும்? இந்த வேதனை இருக்குது, கொஞ்ச நாள்ல போயிடும், இதுவும் கடந்து போகும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இதுவும் கடந்து போகும், அதுல மனசு ஆறுதல்படுது. ஆனா அதே சமயத்துல வேதனை தொடர்ச்சியானவங்கள மனுஷ விரக்தி ஆயிடுவான். என்னடா இது இப்படியே இருக்குது அப்படின்னு விரக்தி ஆயிடுவான். ஆனால் இங்கு குறையலாம், குறையாமல் இருக்கலாம். ஆனா மறுமையில நரகத்துல ஒரு காலம் வேதனை குறைக்கப்படாது. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 35வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம் லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா. இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்துடைய நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இப்படி சொல்றான். இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்துடைய நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மரணிக்குமாறு அவர்களின் காரியம் முடிக்கப்பட மாட்டாது. அவர்கள் மரணிக்குமாறும் முடிவு செய்யப்பட மாட்டாது. அவருடைய காரியம் முடிக்கப்படவும் மாட்டாது. அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது. வேதனை குறையாது, மரணமும் கிடையாது, அவருடைய காரியம் முடிக்கப்படாது. அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். இதுக்கப்புறம் தான் வேதனை நிறைய இருக்குங்க, சாதாரண வேதனை இல்ல. இந்த வேதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது உள்ளம் நடுங்கும், உள்ளத்துல ஒரு விதமான கலக்கம் ஏற்படும். திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். நரகத்துடைய எச்சரிக்கைகளை அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்கின்றான். நெருப்புனா சாதாரண நெருப்பு இல்ல, பிரம்மாண்டமான மாளிகைகளை போல் நெருப்பு அங்க இருக்கும். அல்லாஹ் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 77வது அத்தியாயம் 32 அல்லாஹ் பேசுறான். இன்னஹா தர்மி பி ஷரரின் கல் கஸர். அந்த நரகத்துடைய நெருப்பு எப்படி இருக்கும்? மாளிகைகளை போல் தீக்கங்குகளை அது எரிந்து கொண்டிருக்கும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுல தான் மனுஷன் கிடப்பான். தாக்கு பிடிக்க முடியுமா? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நரகத்தில் கூட எப்படி அவர்கள் தள்ளப்படுவார்கள் தெரியுமா? நாளை மறுமையிலே விசாரணையின் பொழுது, விசாரணை முடித்த பிறகு 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் பிணைத்து கட்டப்படுவார்கள். இந்த காட்சி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மறுமை நாள்ல விலங்குகள் இட்டு விலங்கிடப்பட்டு அவர்களை அல்லாஹ் தூக்கி எறிவான். அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்குகளை மாட்டுங்கள். வார்த்தை பாருங்க, மறுமையில எப்படி அனுப்புற அல்லாஹ். பிடி அவனை, விளங்க மாட்டி. சும்மல் ஜஹீம சல்லோ, பின்னர் அவனை நரகத்தில் தள்ளுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா சபூன திரான் ஃபஸ்லுகு. எப்படி தள்ளுங்க? 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவனை பிணைத்து அவனை கட்டுங்கள். கட்டி என்ன செய்யுங்க? உள்ள தள்ளிடுங்க. ஏன் இவனுக்கு இந்த கதி? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம். அவன் மகத்தான அல்லாஹ்வை நம்பாதவனாக இருந்தான். உலகத்தில் வாழும் பொழுது மகத்தான இறைவன், அர்ஷுக்குரிய இறைவன், மகத்துவம் மிக்கவன், அந்த அல்லாஹ்வை அவன் நம்பாதவனாக இருந்தான். அவனை 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் பிணைத்து கட்டி உள்ள தள்ளுங்கள் என்று சொல்வான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வாசகங்கள். குர்ஆனை கையில் வைத்து குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கிறோமே, குர்ஆனை ஓதுகிறோமே. குர்ஆனை ஓதுவது ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்களை விளங்கி படிக்கக்கூடிய நேரத்தில் தான் நாம படிப்பினை பெறுவோம். நரகத்துடைய எச்சரிக்கைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் உணர்ந்து நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் வாழும் பொழுது படைத்தவனை மட்டும் வணங்கி
படைத்தவன் அனுப்பிய தூதர்களை பின்பற்றி, குறிப்பாக இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னுடைய ஒவ்வொரு துறைக்கும் ரோல் மாடல் என்று அவரை நாம் பின்பற்றி சத்திய இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். பாங்குக்கு அப்புறம் ஒரு துவா ஒன்று ரசூலுல்லாஹ் கத்து தராங்க. ரதீது பில்லாஹி ரப்பன் ஒபி முஹம்மதின் ரசூலன் ஒபில் இஸ்லாமி தீனா. அல்லாஹ்வினுடைய இரட்சகனாகவும் முகமது அவர்களினுடைய நபியாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு துவா. இந்த அடிப்படையில் நாம் உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சுகபோகங்களை, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான பரிசுகளை நாம் பெறலாம். அதே நேரத்தில் இதற்கு மாற்றமாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மன்னரை வேதனை, மறுமை வேதனை, அதன் பிறகு இறுதியாக நரகத்தினுடைய வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நாளை மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஏகத்துவ கொள்கையிலே பயணிக்கக்கூடிய நாம், இந்த ஏகத்துவ கொள்கையை உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த ஏகத்துவ கொள்கை ஊறி போய் இருக்கிறதோ அதே போன்றுதான் நம்முடைய மரணத்துடைய தருவாயில் இருக்கணும். மரண தருவாயிலையும் ஏகத்துவ கொள்கை இருக்கணும். அதன் பிறகு ஒரு ஏகத்துவவாதியோ ஒரு கொள்கைவாதி ஒரு முஸ்லீம் இறக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன பிரியப்படுவார் தெரியுமா? நான் இறந்த பிறகு என்னுடைய அந்த அடக்கம், என்னுடைய அந்த ஜனாசாவுடைய இறுதி சடங்குகள் மார்க்கத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும், நபிகளால் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும். அப்ப நாம் என்ன செய்யறோம்? இறந்து விட்ட சகோதர சகோதரிகளுக்காக ரசூலுல்லாஹ் காட்டின பிரகாரம் என்ன செய்யணும்? அவங்களை அடக்கம் பண்ணும். அதான் அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய, உயிரோடு இருக்க செய்யக்கூடிய நம்முடைய கடமை. அது பரவாயில்ல, அவங்க தான் மூத்தாயிட்டாங்களே, இப்படிதான் அடக்கணும், நீங்க பெண்கள்லாம் தொழக்கூடாது, நாங்க பள்ளிவாசல இமாமா வச்சுதான் என்ன செய்வோம்? தொழ வைப்போம், வாரிசுகள்லாம் வந்து தொழ வைக்க கூடாது என்று சொல்லுபவருக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஆனா இப்படி நடக்குது, இப்படிதான் செய்யணும், நபி வழியா அதான் பின்னாடி வை, இதுதான் நடைமுறை அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல ஜனாசா தொழுகையில பெண்கள் பங்கெடுப்பதே கிடையாதுங்க. ஜனாசா தொழுகையில பெண்கள் மேக்சிமம் பங்கெடுப்பதே இல்லை. அவங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. ஏன் இல்லை? மார்க்கத்துல இல்லையா? தெளிவான செய்தி இருக்குங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் உமைர் மௌத்தாயிறார். அபூ தல்ஹா அவங்களுடைய மகன் உமைர் மௌத்தாயிறாங்க. உடனே அபூ தல்ஹா என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என் புள்ள மௌத்தாயிட்டான், நீங்க வந்து தொழுவைங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அபூ தல்ஹாவுடைய மகன் உமைர் அவர்களை ஜனாசாவை கிடத்தி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி அபூ தல்ஹா நிற்கிறாங்க. அவருக்கு பின்னாடி அபூ தல்ஹாவுடைய மனைவி யார் நிற்கிறா? உம்மு சுலைம் நிற்கிறாங்க. மொத்தம் 3 பேர் தான் தொழுகிறாங்க ஜனாசா. ஜனாசா தொழு எத்தனை பேர் தான்? 3 பேர் தான். ஹாக்கிம்ல பதிவுப்பட்ட செய்திங்க, ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான செய்தி. ரசூலுல்லாஹ் இமாமா நிற்கிறாங்க, அபூ தல்ஹா பின்னாடி நிற்கிறாங்க, உம்மு சுலைம் பின்னாடி நிற்கிறாங்க. பெண்கள் தொழுது இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப ஏன் பெண்களை தொழுவ அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லையா? ஏங்க இறந்து போனது தாயா இருந்தா ஒரு பெண்ணு தானங்க உருகி துவா கேட்பா, ஆணும் கேட்பான். அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் துவா செய்வாங்களா இல்லையா? அவங்களுடைய துவாவை தடுக்கிறோமா? ஏன் தடுக்கிறீர்கள்? தொழுவைக்கா இத்தனை என்ன தெரியுமா? இந்த உமையருடைய ஜனாசா எங்க நடக்குது? வீட்டில் நடக்குது. பள்ளியில கூட வீட்டில் என்ன தொழுவுறிய, ரோட்டில் என்ன தொழுவுறிய, எங்க தொழுவதானப்பா. அப்ப இதை தடுக்கிறார்கள், இன்னைக்கு தடுக்கிறாங்க, செய்யக்கூடாது. ஊர் வழக்கம் என்னங்க? ஊர் வழக்கம் நாளை மறுமையில் அல்லாஹ் ஊர் வழக்கத்தை கேட்பானா? என்னுடைய தூதரை நீ பின்பற்றியான்னு கேட்பானா? என்ன பதில் வச்சிருக்கிறோம்?
என்ன பதில் வச்சிருக்கிறோம்? ஒரு மனிதன் இறந்து விட்டான் சொன்னால் அவருடைய பிள்ளைகள் துவா செய்வதை நாம் தடுக்கிறோமே. கண்ணீர் வர துவா செய்வது யாருங்க? நாமளாவது அது வேற ஆள். நம்முடைய உறவினருக்கு நாம் தொழும்போது கண்ணீர் வரும். அடுத்தவங்க தொழும்போது கண்ணீர் வருமா? வராது. ஏன் வராது? அவங்களுக்கு 10 ஜனாசா ஓதி 11 ஜனாசா போயிடுவாங்க. புள்ள தொழு வைக்கும் பொழுது, அவன் பின்னாடி அவன் பெற்றெடுத்த பெண் குழந்தை வைக்கும் பொழுது கண்ணீர் வரும். என் தாய் இன்னைக்கு ஜனாசாவை கிடக்கிறா, என்னுடைய வாப்பா இன்னைக்கு ஜனாசாவை கிடக்கிறாரு. எங்களை வளர்ப்பதற்கு, எங்களை ஆளாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த தாயும் தந்தையும் இன்னைக்கு ஜனாசாவை கிடக்கிறாங்களே. அல்லாஹு மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபு அன்ஹு. இறைவா, இவரை நீ மன்னிப்பாயாக, இவருடைய பாவங்களை அலட்சியப்படுத்துவாயாக. இவர் அடுத்தது கபருக்குள்ள போறாரு, அந்த கபரை நீ விசாலப்படுத்திய அல்லாஹ். இவர் நுழையக்கூடிய அந்த இடத்தை பாக்கியமிக்கதாக்கிய அல்லாஹ். அவருடைய தவறை பனிக்கட்டியாலும் ஆழங்கட்டியாலும் தண்ணீராலும் கழுவிய அல்லாஹ். வெண்மையான ஆடை எவ்வாறு அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுகிறதோ அது போன்று அவரை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்ய அல்லாஹ். அவருக்கு இங்கிருந்த துணையை விட, இங்கிருந்த குடும்பத்தாரை விட, இங்கிருந்த வீட்டை விட சிறந்ததை வழங்கிய அல்லாஹ். நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிருக்கிறார். கபருடைய வேதனை விட்டும் அவரை பாதுகாப்பாயாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அவருக்கு நீ பரிசாக்கூடிய அல்லாஹ். இன்று ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவாவை, அழகான துவாவை கத்து தந்திருக்கிறாங்க. அதை பெண் குழந்தைகள் தொழக்கூடாதுன்னு வச்சிருக்கிறீங்க. என்னங்க நியாயம்? என்ன அர்த்தம்? நபி வழியை பின்பற்ற வேண்டுமே. இந்த வாய்ப்பை நீங்கள் உடைக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் ஏகத்துவ கொள்கையில மரணித்த சகோதர சகோதரிகளை நபி வழி பிரகாரம் அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சில சங்கடங்கள் வருகிறது. இறந்து விட்டு அவனுடைய குடும்பத்தார் அவன் மன உளைச்சல் இருப்பான். அவன்கிட்ட போய் செய்யக்கூடாதுங்கிறீங்களே, என்ன காரணங்க? என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதனால் என்ன நன்மைக்கு வந்துவிட போகுது? நமக்கு உணர வேண்டும். அதற்காக நாம் வழிவகை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு மனுஷன் மூத்தாயிட்டவங்களே, அவனுக்கு கடைசியா சேர்ந்த ஜனாசா தொழுகை தாங்க. அவனை நல்லபடியா அனுப்பி வைக்கணுங்க. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அனுப்பி வைக்கணுங்க. ஒரு 40 பேர் ஏகத்துவாதி, இன்னொரு 100 பேர் வருது, அவன் தொழுகிற ஜனாசா தொழுகையில கலந்து அவனுக்காக பாம்பணிப்பு கேட்டான்னு சொல்ல அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே. தடுக்கிறோமே. சிந்தித்து செயல்படுவதை கடமைப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு நாம் நிச்சயம் வழிவகை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் ஆக்கில் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய 2வது உரையை முடித்துக் கொள்கிறேன்.